ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சோழன் அவங்க ஓனர்கிட்ட எப்படியோ வந்து சமாதானம் ஆயிட்டாரு. அவர் பண்ண தப்புக்காக வந்து அவர் ஓனரோட காலில் விழுந்து கெஞ்சுறாரு, என்னை மன்னிச்சிருங்கண்ணே, நான் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிறாங்க. நீ உன்னோட ஒய்ஃப்காக இவ்வளோ தூரம் இறங்கி இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, ஆனால் நீ இப்படி பண்ண விஷயம் தான் ஒய்ஃப் வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திருக்கோம், அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் புரிய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் என்னை மன்னிச்சிருங்கண்ணே, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஓனர்கிட்டையுமே சமாதானம் ஆகிட்டு அதுக்கப்புறம் நிலா கிட்ட போய் என்னை மன்னிச்சிருங்க, நானும் திருந்தவே மாட்டேன், நான் எப்படியாவது திருந்தணும், நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து அங்கே உங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வந்து நல்லபடியாக வேலை பார்த்து பொழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனால் ஏதாவது தடங்கள் வந்துடுது, ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் நானும் மாட்டிக்கிறேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அழுவாத குறையாக வந்து நிலா கிட்ட சோழன் பேசுகிறாரு. நிலாவை விடுங்க சோழன், ஃபீல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நிலா சோழனும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒருத்தர் மனசில் உள்ள காதலை சொல்லி சேர்ந்து வாழ்வாங்களா, அவங்க வாழ்க்கையில் முன்னேறி வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.